ஒரு கிறிஸ்தவ வாலிப பையன் காலேஜில் படிச்சுட்டு இருந்தான். அவன் ஆண்டவர் மேலே அன்பு, பக்தியும், வைராக்கியமும் நிறைஞ்ச பையனாக இருந்தான். ஆண்டவருக்காக தானியேலை போல வைராக்கியமாக நிற்கிற ஒரு பையனாக இருந்தான். அந்த காலேஜில் ஒரு நாள் ப்ரோக்ராம் பண்ணாங்க. அந்த ப்ரோக்ராமில் இவனை சினிமா பாட்டுக்கு மியூசிக் வாசிக்க கம்பல் பண்ணுறாங்க. இவன் நான் வாசிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி பார்த்தாங்க, கூட இருக்கிறவங்களாம் சொல்லி பார்த்தாங்க. இவன் கேட்குற மாதிரி இல்லை. உடனே பிரின்சிபல் வந்தார், நீ கண்டிப்பாக அந்த சினிமா பாட்டுக்கு நீ மியூசிக் வாசிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், இல்லை சார், சாரி சார், என்னால் வாசிக்க முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டான். சொன்னோன்னே அந்த சார் கோவமாக சொல்கிறாரு, பார்ப்போம் நீ வாசிக்க மாட்டேல்ல, நீ எப்படி இந்த செமஸ்டரில் நீ பாஸ் ஆகுறேன்னு பார்ப்போம், எப்படி நான் உன்னை ஃபெயிலாக்கி பாரு, எப்படி நீ பாஸ் ஆகுறேன்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னோடனே அவன் சொல்கிறான், பரவாயில்ல சார், நீங்கள் என்னை ஃபெயிலாக்கி அந்த அரியர் என்னோட கிரீடத்தில் ஒரு முத்தா பதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவன் கூலாக சொல்லும்போது அந்த சாருக்கு ஒரு மாதிரி இவர் சொல்கிறார், ஏய் நான் சும்மா சொன்னேன், நான் சீரியஸாக இருந்துட்டு நான் பேசினதை அப்படின்னு சொன்னாராம். பாருங்க, ஆண்டவருக்காக நம்ம வைராக்கியமாக நம்ம நிற்கும்போது நம்முடைய சத்துருக்களை போல தெரிகிறவங்களை கூட நம்மளோட சமாதானமாகும்படி செய்கிறார். பைபிளில் கூட ஒரு வசனம் சொல்லுது, உன்னுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் உடைய சத்துருக்களையும் அவருடைய கூட சமாதானமாகும்படி செய்வார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதுபோல் நம்மளும் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்போம். ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். God bless you.